விழுப்புரம் அருகே அதிமுக பிரமுகரை மர்ம கும்பல் அரிவாளால் ஓட விரட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரத்தை அடுத்த வேளியம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவி. அதே பகுதியைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி என்பவர் கொலை வழக்கொன்றில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி அதிமுக பிரமுகர் ரவியை போனில் தொடர்பு கொண்ட ராஜீவ்காந்தி பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ரவி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜீவ்காந்தியின் ஆதரவாளர்கள் நேற்றிரவு பிடாகம் பகுதியில் ரவியை அரிவாளால் ஓட விரட்டி சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். படுகாயங்களுடன் கிடந்த ரவியை காவல்துறையினர் மீட்டு விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு நிலைமை மோசமானதால் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மரில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேளியம்பாக்கம் ரவி அவர் அதிமுக செயலெல்லாம் இருக்காரு. அதுமாதிரி முன்ன ஃபோன் பண்ணி காசு கேட்டிருந்தாங்க, அவருக்கு கொடுக்க முடியாதுன்னாரு. சரி, அதிகமாக ஃபோன் வந்தனாலும் வெட்டுருவான், ஃபோனில் மேட்டினாங்க. இது மேலே இருந்தால் கேஸு கொடுத்துறேன்ட்டு போனார். கேஸு கொடுத்த முந்தா நேற்று கேஸு கொடுத்து நேற்று நியூஸ் பேப்பரில் வந்தோடனே போலீஸ் இன்னும் அரெஸ்ட் பண்ணல. கேஸ் கொடுத்தோடனே யாரும் அரெஸ்ட் பண்ணல. சரி, அப்படியே விட்டுருந்தாங்க. இன்னைக்கு மெடிக்கலுக்கு போயிருந்தாரு. இதுமாரி சிவான்றவர் ராமதாஸ்ன்றவர் வெட்டாங்க. போலீஸும் 1/4 மணி நேரம் சென்று தான் வந்தது.